ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப்பான ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆம்பிளிஃபையர் மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் கிடையாது. உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னா அதையும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்குண்டான சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி இதில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், இதில் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக என்ன ப்ரைஸில் வரும், எந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரிமோட் கிட் பேஸ்ட் ஆம்பிளிஃபையர் பார்த்தலாம். இதனோட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, வியூ மீட்ரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 109 யூஎஸ்பிக்கான போர்டு, பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், அடுத்தது என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்குள்ள நம்ம இந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி பேக்கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு 24024 ஒரு 7 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷனுக்காக 6 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிடி எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னா இந்த ரிமோட் கிட்காக யூஸ் பண்ண, இதில் சின்ன இது சொல்லிடுறேன். ரிமோட் கிட்காக யூஸ் பண்ணேன், பட் ஹம்மிங் இஷ்யூ வந்துச்சு அந்த எஸ்எம்பிஎஸ் போட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மிங் இஷ்யூ வரல அதுக்கப்புறம். ஸோ எஸ்எம்பிஎஸில் கொடுக்கும்போது இதுக்கு மேட்ச் ஆகலை எஸ்எம்பிஎஸ்ஸு இந்த ரிமோட் கிட்டுக்கு. பட்டு பக் போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹம்மிங் இஷ்யூ வந்து அப்படியே நின்றுச்சு. அது ஹம்மிங் இஷ்யூ எப்படி நின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கேருந்து பவர் சப்ளை எடுத்து கொடுக்கும்போது அது நிற்கல. அதே நான் வந்து டைரெக்டாக பவர் சப்ளைலேருந்து எடுக்கும்போது அந்த ஹம்மிங் இஷ்யூ வந்து நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க, அப்படி ஹம்மிங் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பவர் சப்ளை இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து பாருங்கள். மேபி நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற ஐசின்னு வந்து பார்த்தோம்னா 7265 எஸ்டி ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் வரும் உங்களுக்கு. இதில் 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சேனல் உங்களுக்கு டம்மியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 52001943 சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் பேருங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டு தான் இது. அடுத்து இதுக்காக 6 சேனல் ஸ்பீக்கர் டிலே மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமோட் கிட்டுங்கிறதுனால உங்களுக்கு 7265க்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ரிமோட் கிட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீக்கர் டிலே மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரிமோட் கிட்னு வந்து பார்த்தோம்னா ஜெம்டெக்கில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக ஒரு வசந்தில் கிராண்ட் சப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் வைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்வூஃபருக்கு நேராக வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹீட்டிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,500 வரும் உங்களுக்கு. 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் 10 இன்ச் சப்வூஃபர் கொடுக்கும்போது. அதே நீங்கள் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,500 நம்ம பண்ணித்தரலாம். உங்களுக்கு இதிலே இன்னும் 2 டிரான்சிஸ்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2410 ஆம்பியராக மாறிடும். 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 12 இன்ச்சில் ஐஜிஎல் அந்த மாதிரி நம்ம போட்டு தரலாம். இதுலேயே நீங்கள் வந்து டால்பி டிடிஎஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2,800 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். சரிங்களா? இன்டீரியர்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஒயரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே கசகசன்னு இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு தான் இருக்குது. இதனோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த 2 ஆம்போட வீடியோவுமே ஆடியோ டெஸ்ட்டுமே நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க நம்மளே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது மேனுவல் ஆம்ப் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேனுவல் ஆம்ப்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்கர்லிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்தது 5.1 ஆக்ஸ் யூஎஸ்பிக்கான சுவிட்சு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரபிள், ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், சரௌண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பவர் ஆன் ஆஃப். இது வந்து டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு விஇ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், கீழே கோல்டு பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கோல்டன் பாட்டம் புஷ் தான் கொடுத்துருப்போம். இந்த ஆம்பில் இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பில் எடுத்துட்டோம்னா 26026 ஒரு 10 ஆம்பியர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதுக்காக பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம் போர்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஷானில் 52001943 14 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கும் உங்களுக்கு வரும், 5 சேனலுக்கு மொத்தம். அதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் இப்போ புதுசாக வந்துருக்கிற 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 வோல்ட்டுக்கான பக் போர்டு, அது 5 வோல்ட்டுக்கான ரெகுலேட்டரு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோலாஜிக்னு வந்து பார்த்தோம்னா வசந்தில் வெர்ஷன் ப்ரோலாஜிக் V2 வெர்ஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கெயினை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபருக்கான இதுவும் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷானில் ஒரு சுவிட்சிங் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், 5.1 ப்ரோலாஜிக்கான சுவிட்சிங் போர்டு. ஸோ 2 ஆம்பிளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம FT003 ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் இடம் விட்டு தான் நான் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா FT003 ஃபிக்ஸ் பண்ணி தரலாம், இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணி தரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் ஒரு 12 இன்ச் சப்வூஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 12 இன்ச் IGL இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில் நம்ம தாராளமாக இந்த ஆம்ப் வந்து நம்ம பண்ணித்தரலாம். ஒரு 20 ரூபாங்கும் போது உங்களுக்கு 12 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் சப்வூஃபரும் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வந்து போட்டு தரலாம். இதுவே நீங்கள் இந்த ஆம்ப் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8800 ரூபா வரும் உங்களுக்கு இந்த ஆம்போட ப்ரைஸு. வேணுங்கிறவங்க நம்மளையே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் FT003 ஃபிக்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 2800 உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா FT003 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வரும்னு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 2800 வரும் உங்களுக்கு ஆவரேஜாக. ஆடியோ குவாலிட்டி, இதனோட ஆடியோ குவாலிட்டி நான் பின்னாடி வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். 2ஓட வீடியோவுமே ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெர்ஷன் 2 ப்ரோலாஜிக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் நீங்கள் பேஸ் ஏற்றும் போது சப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஏறும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் பேஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து டெப்த்து வந்து அதிகமாகும். இந்த ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு. லெஃப்ட் ரைட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும், சரௌண்ட் வால்யூமும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும், சென்ட்ரும் அதே மாதிரி உங்களுக்கு க்ளியராக இருக்கும். நான் ஆடியோ டெஸ்ட் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ நீங்கள் எங்கிட்ட பட்ஜெட் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கால்குலேஷன் பண்ணி சொல்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.